ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் மறவர்கள் கும்பிடும் தான் அவர்கள் கும்பிடும் தெய்வம் தானே உச்சினி மகாளி அம்ம வெயிலும் தம்பிகையா மர கருப்ப சுவாமி எங்க புளிய மரத்து சுடலாய்யா கட்ட பேச்சு நெட்ட பேச்சிய ஆட்டுவன பேச்சியம்மா முண்ட சமயம் அமைந்திருக்கும் ஐயம் பந்தி வாசலில கதை சுருக்க சொல்லி ஐயன் கதை பாட போறோம் கருப்பசாமி கதை பாட போறோம் கருப்பசாமி கதை சுவாமி சரணமையப்பா. சாமி நம்ம சாமி முன்னாடி வந்து இந்த வெள்ளுக்காரங்கிட்ட மேலக்காரங்கிட்ட எந்த தொழிலாளிட்டையும் எந்த கரைச்சலும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த பாட்டு படிக்கணும், அந்த கதை படிக்கணும், இந்த கதை படிக்கணும்னா கோயில் நிர்வாகத்தில் வந்து சொல்லணும். நீங்கள் அதை போய் நின்றுக்கிட்டு அதை படி இதை படி சொல்லக்கூடாது. அங்கே பாருங்க, அவர் பூசாரி ஒத்தையில சங்கடப்பட்டு இருக்காரு. வந்து சாமி அழுதிய அந்த ஆளை போய் உட்கார்ந்துக்கிட்டிய அது யாரு பார்க்க சொல்லுங்க பார்க்கும். இருக்குது 25 வரி. இந்த 25 வரையில ஒரு 4 பேர் நிற்க மாட்டேங்களா? எதுனாலும் சரி கோயில் நிர்வாகத்தில் பேசுங்க. தொழிலாளி மேட்ட எதுவும் கரைச்ச பண்ணாங்க. சுவாமி சரணமையப்பா. சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, இந்த இளந்தோப்பு கரிசல் குளமா நகரத்திலே வந்து உழவிருந்து வரக்கூடியவர்கள் சுவாமி என் அப்பனாகப்பட்ட ஆலமரத்தடி கருப்ப சுவாமி புளிய மரத்து சுடலை பார்த்துக்கோ. எப்ப எங்க அப்பா மாயாண்டி சுடல. ஐயா மணி விளக்கில பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல. இப்ப அப்பா பேர சொன்னா கேட்கவா செய்யணும்? யார் பேர? எங்க அப்பா மாயாண்டி பேர. உங்க அப்பா பேரு பழனிசாமி இல்ல எம்ம மாயாண்டிங்க. ஏன்னா எங்க அப்ப அது பெத்தப்ப இது என்ன காக்கக்கூடிய அப்பம்னே. அப்படியா? அம்மா என அப்பனாகப்பட்ட இளந்தோப்பு கரிசகாலம் நகரத்திலே வரக்கூடிய ஐயனாகப்பட்ட மாயாண்டி சுடலை கருப்பசாமி முண்டசாமி அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாலயம். எங்க அப்பன் பேரை சொன்னாலே அருளாவது. அப்படியா? அருள் கொஞ்ச நேரத்துல வரும் பார்த்துக்கோ. அதனால ஐயனுடைய வாசலில ஐயன் கதை சுருக்க சொல்லி ஐயா கருப்பசுவாமியுடைய கதைகளை பாடுகிறோம். சாஸ்தாங்கதை சுருக்க சொல்லி எங்க சாமி கருப்பங்கதை பாட போறோம். நாங்கள் பாடும் பாட்டில் வலது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கலை குற்றம், பொருள் குற்றம். பொருள் குற்றம் எங்கள் ஆட்களே ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் உள்ள பிள்ளைகள் ஏதேனும் ஒரு தவறு செய்திருந்தா எப்படி கூட்டிட்டு போய்
ஆதரிப்பீர்களோ அதே போன்ற அதே அடியனையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. ஆமையா. யாமனா என்ன இந்த திரு ஆலயத்துல சரி கொடை வருஷத்துக்கு ஒரு கொடை தான் பாத்துக்கோ. சரிதான். ஐயாவுடைய ஆலயத்துல நம்ம கெட்டுத வில்லு 3வது வில்லு. ஏப்பா இது 3வது தடவை. ஆமா சரிதான். இந்த அப்பனாகப்பட்ட ஆமா கருப்பசுவாமியுடைய திருவாலயத்துல எங்களுக்கு முன்னால சரிதான் எந்த ஒரு பேர் அறிஞர்கள் வந்து பாடி இருப்பாங்க, பாடி இருப்பாங்க, கவிஞர்கள் பாடி இருப்பார்கள், புலவர்கள்லாம் பாடி இருப்பாங்க, கலைவாணர்கள் எல்லாம் பாடி இருப்பாங்க. ஒரு புலவர்கள் ஒரு மாதிரி பாடுவார்கள். எப்படி பாடுவாங்க? எப்படி அப்படிம்பாங்க. ஆமா சில பேரு என்ன கண்ணை உருட்டி பாப்பாங்க. ஆமா அதனால ஆமா எங்களுடைய சித்தறிவுக்கு எட்டியபடி ஆமா அடியே நான் பாடுகிறேன். ஆமையா. பாடும் பாட்டில் வலது குட்டம், சொல் குட்டம், இசை குட்டம், கலை குட்டம், பொருள் குட்டம். கலையிலே பொருள் குட்டங்கள் எந்த ஒரு குற்றங்குறை இருந்தாலும் இருந்த போதிலும் உங்கள் வீட்டுல உள்ள பிள்ளைகளை எப்படி கொண்டு போய் ஆதரிப்பீர்களோ அடியனை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமையா. யாமனா எந்த ஒரு திருவாலயத்தை எடுத்தாலும் முதலாகவே சாஸ்தாவுக்கு பாடுவார்கள். தர்ம சாஸ்தாவுக்கு பாடுவார்கள். ஏன் சாஸ்தாவுக்கு பாடுதாங்க? என்ன விவரம்? நேத்து ஒரு நாள் குடியலைப்புன்னு ஒண்ணு வைத்திருந்தார்களே, ஆனா ஆமா நேத்து விடிஞ்சு விடிய 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 சாஸ்தா பிறப்பு பாடி இருக்கலாம். பாடி இருக்கலாம். இன்னைக்கு ஒரே நாள் கோவில் குடை விழாவா இருப்பதினால் ஐயனுக்கு 5 சொல்ல வந்து பிறவி செய்துவிட்டு என் அப்பனாகப்பட்ட கருப்பசுவாமியுடைய திருவாலயத்தில் முன்பு ஐயன் கதைகளை நாங்கள் பாடுகிறோம். கடிய தவத்தினால் வல்லரக்கன் 5 விரலுக்கும் அக்கினி என்னும் தூண்டுவா முனிவரங்களை வாங்கி வரம் கொடுத்த வள்ளல் சிவனாரை தனை விரட்ட ஆண்டவன் அரக்கனுக்கு பயந்து செவ்வரளி புஷ்பத்துக்குள் ஒளிந்து மெடிய தவத்தினால் என் பெருமாள் கோபால கண்ணன் சுவாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமல தர்மசாஸ்தா ஐயனார் எருமேனி சாஸ்தாவா ஆரியங்க ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் சொரி முத்த ஐயனார் ஆனமல ஆதினமலகி சிவனுடையார் சாஸ்தாவா சாஸ்தா வந்து பிறந்தார சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் வந்து பிறந்தார அரணுடன் பார்வதியும் கொடுவே இந்திரலோகம் மண்ணும் அமராவதியில் தேவ இந்திரன் நின்றாடியும் வளரும் வைகுண்ட தளமாலிலே
கைகளோடு பூதங்களா ஐயோ பூதங்களா கையிலையில் 4 லட்சம் கோடி வேப்படையோ இறைவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில் ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் பகவான் சர்பாகரன் ஜாலாசுடன் காலாகலன் காமதை கண்ணன் கங்கண்ணன் திரிசூலன் தில்லையம்பளவானாகிய நடராஜமூர்த்தி ஆண்டவனாகிய சங்கரன் பகவானோடு ஆதி சத்தியாகி நம்பிகை உமா பார்வதா தேவியானவள் தலையிலே கங்கா தேவியும் பக்கத்திலே அங்காள ஈஸ்வரியோடு மூத்த மகனாகிய கணபதி இளைய மகனாகிய மேல் முருகனோடு மற்றும் தேவாதி தேவர்கள் மூவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க சுவாமி யார் யாரெல்லாம் கொண்டு வருகிறார் தெரியுமா? அவனே ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அந்த குளிர சந்திர ஆகாய வாணியோடு ஆகாய தேவி வருவாளோமே ஆடுவாளே வருவாளோமே ஆடுவாளே மேனகையா வருவாளோமே தங்கம் போடுவாளே சரஸ்வதி வருவாளே சரஸ்வதியா சங்கீதங்கள் பாடுவாளே பகவானே அவர்களும் மூவர்கள் தினமும் வந்து மூவர்களும் முனிவர்களோ முன்னால் வந்து வணங்குவாரோங்க பகவானே கைலாசத்து கணக்குகள் முனிவர் நன்மையோடு சொல்லுவாரோங்க உலோகத்து கணக்குகளே உலோகத்து சித்திரபுத்திர சொல்லுவாரோ சித்திரபுத்திர சொல்லுவாரோ அப்படியாகிய ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் பகவான் ஆதி வெள்ளி என்னும் கைலேங்கிரி பர்வதத்திலே குணவிருந்து வரக்கூடிய காலத்தில் ஆமையோ ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் 14 உலகங்களையும் படைத்தார். அமையா 14 உலகம் எந்த உலகம் அல்ல? இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், அருணலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம் என்று சொல்லக்கூடிய 14 உலகங்களையும் படைத்தார். அந்த 14 உலகத்திலையும் சுவாமியே இந்த பூலோக சீமையில ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் ஆண்டவன் பகவான் படைத்தார். சிவனார் படைத்தார். ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரனுடைய அம்சத்திலே இதோ நாமளை பெற்றெடுத்த தந்தையவும் படைத்து நம் தந்தைமார்களையும் படைத்து ஆதி சக்தியுடைய அம்சத்திலே நாமளை பெற்றெடுத்த தாயவும் படைத்தார். அமையா என ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் இந்த 14 உலகத்திலையும் நாள் ஒன்றாகவும் பொழுது 2ஆகவும் படைத்தார். பகல் 30 நாளிகை, இரவு 30
80 நாளிகை என்பதுவே 60 நாளிகை. 24 மணி நேரம் 60 நாளிகை என்பதுதான் ஒரு நாள். பார்த்துக்கோ. சரிதான். அந்த ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் பகலெல்லாம் ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்ராதேவியை கொடுத்தார். அமையா என ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் இந்த பூலோக சீமையில எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சீவராசிகளையும் படைத்து படைத்த மனுக்களுக்கு அள்ளும் பகலும் 60 நாளிகை ஆண்டவன் பகவான் படியளந்து வருகிறார். சுவாமியே. அப்படி இந்த பூலோக சீமையில முக்கியமாக ஒரு நாட்டையும் படைத்தார். நாடு சுவாமி. அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, பாடமலையும் நாடு, தெண்டல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் போக்கும் நாடு, இருவாட்சியரும் நாடு, பலகை பிளாமரங்கள் பழத்தோங்கி செழிக்கும் நாடு, அத்திப்பிள பூச்சோரி, அத்திப்பிள பூச்சோரி, அழகு திரு நாடு, அத்திப்பிள பூச்சோரியோ அழகு திரு நாடது, மாதம் உண்டு மலை ஹோலியோ, வருடம் உண்டு போவிலையோ, வயலெல்லாம் நெல் விளையோ, வரப்பெல்லாம் பழுத்தோதீரோ, அறுத்து வந்த ஐயா எங்கடந்த கூடு கட்டிய கூடாதே யானை கட்டி போரடிக்கும், யானை கட்டி போரடிக்கும் அயோத்தி அழகு அயோத்தி மா யாரெல்லாம் ஆண்டுவாரா ஹரிராமச்சந்திரோ அன்னை சீனா பெண்ணவனோ ஆறில் ஒரு நல்ல கடமை வாங்கி அசையாத மணியும் காட்டி நல்ல கடமை வாங்கி கடமை வாங்கி செண்டுகள் அசையாத மணியும் கட்டி ஆமா அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே ஹரிராமச்சந்திரபூமானோ ஆமா கோசலையால் தசரதர் கைகேசி அமையா சுமித்திரையானவள் வெட்டெடுத்த திருமகன் யார் யாரு? அவங்க அண்ணன் தம்பி 4 பேர். பார்த்துக்கோ. எப்பா 4 பேரு? யாரெல்லாம்? பங்காளி பங்காளின. ஆமா அண்ணன் தம்பி 4 பேரு. ஆமா ஹரிராமச்சந்திரபூமானோ சரிதான். இளைய பெருமாளாகப்பட்ட லட்சுமண பெருமாளும் பரதாழ்வாரும் சத்துருக்கனாவார். இவர்கள் அண்ணன் தம்பி 4 பேர்களும் ஆமா யாருக்கு பிறந்த பிள்ளைகள்? தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்த பிள்ளைகள். தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்த பிள்ளைகள். பார்த்துக்கோ. சரிதா. மனைவிமார் 3, பிள்ளைகள் 4. பார்த்துக்கோ. சரிதா. அப்படி ஆமா பெரிய பொன்னும் பொருளும் அண்ணுமனையோடு ஆண்டு அரசி பரிகாரம் செய்து வருகிறார் அயோத்தியாபுரி பட்டணத்திலே. அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே தசரதரும் மனைவிமார்கள் 3 பேரும் 3 பேர்களும் கோசலை கைகேசி சுமித்திரையான் பெண்ணானவள் அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய காலத்தில் அவன்
அந்த விஸ்வாமித்திர யாகத்தினாலே ஆமா ஒரு பாயாச கிண்ணத்தோடு ஒரு பூதம் வந்து பிறக்க அந்த பாயாச கிண்ணத்தை பூதத்துக்கு இடத்திலே வாங்கி கொண்டு அமையா மனைவிமார் 3 பேருக்கும் 4 பங்கிட்டு கொடுத்தார். பார்த்துக்கோ, 3 பேருக்கும் 4 பங்கு விட்டு கொடுத்தார். அதன் மகிமையினாலே ஹரிராமச்சந்திரபூமானும் அமையா சத்துருக்கனும் சரி பரதாழ்வார் இளைய பெருமாளாகப்பட்ட லட்சுமண பெருமாளும் வந்து பிறக்க ஆமா அப்படி பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் என்ன சுவாமி அயோத்தியாபுரி பட்டணத்திலே என் பெருமாளாகப்பட்ட ஹரிராமச்சந்திர பூமானானவரோ ஆமா அங்கே வனவாசம் சென்று ஜனகன் மகளாகிய சீதாதேவியை மணமுடித்து வந்து அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே பட்டம் சூட்டி வைத்து முடிசூடி வைத்து ஆமையோ எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? அவரோ ஆறில் ஒரு கடமை ஆறில் ஒரு கடமை அசையாத மணியுங்க ஹரிராமச்சந்திர அணுநீதி தவறிடாமல் அணுநீதி ராமன் அரசாண்டு அயோத்திம பட்டணத்தில் ஹரிராமபுமான் ஆண்டுவாரா ஆமா பட்டணத்தில் தேசத்துக்கு அதிபதி தலைநகரமாகப்பட்ட அயோத்தியாபுரி பட்டணம் ஆமண்ணே அயோத்தியாபுரி என்னும் பட்டணத்திலே வந்து ஆமையோ ஹரிராமச்சந்திரனும் அன்னை சீதையாகிய பெண்ணானவளும் அரசு பரிகாரம் செய்து வருகிறார். ஜானகி தேவியும் அரசு பரிகாரம் செய்து வருகிறார். அப்படி அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய காலத்தில் இது என்ன சுவாமி அந்த அயோத்திமா பட்டணத்திலே வந்து ஆமோ ஒரு கடமை இருந்தாலும் ஆமா அதாவது என்ன அயோத்தியாபுரி பட்டணத்திலே 56 தேசம் பார்த்துக்கோ. 56 தேசம் 56 தேசத்துல அது வந்து 6ல் ஒரு பங்குனா என்ன 6ல் ஒரு பங்கு வாங்கி அசையாத மணியும் கட்டி ஹரிராமன் ஆண்டு வருகிறார்கள். அப்படி 6ல் ஒரு பங்கு என்றாலே என்ன 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 பங்கு? என்ன 6க்கு ஒரு விசா வட்டியா?
ஆளுக்கு ஒரு விசா வட்டியா? அப்படியெல்லாம் இல்ல. சரி, 6லே ஒரு கடமை என்றாலே ஆமா சமுசாரி மக்கள் வந்து அந்த அயோத்தியாபுரி பட்டணத்துல ஆமா எல்லா நிலம் நீர் வாய்க்கா எல்லாமே சரிதா ராமபூமானுடையது பார்த்துக்கோ. சரிதா. அப்படி ராமபூமானுடையதாகவே இருந்து வரக்கூடிய காலத்தில் காலத்தில் சமுசாரி மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அதுல பாடுபடுவாங்க பார்த்துக்கோ. ஆமா அப்படி பாடுபட்டு சரி 6 பங்கு வைப்பார்கள். 6 பங்குலையும் ஆமா சமுசாரி மக்களுக்கு ஒரு பங்கும் ஆமையா அயோத்திமா நகரத்துக்கு ஒரு பங்கும் பங்கிட்டு கொடுப்பார்கள். சரிதா. ஏன் அந்த ஹரிராமபூமான அந்த ஒரு பங்கை வாங்குதாரு? என்ன வரும்? நிலத்துக்கு கூலி வேணும்ல. ஆமா அதனால அந்த ஒரு பங்கை வாங்குகிறார். சரிதா. அப்படி ஹரிராமபூமானவரோ ஆமையா 6ல் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி பூமானவரோ அப்படி அயோத்தியாபுரி பட்டணத்திலே அரசாண்டு செய்து வரக்கூடிய காலத்தில் சுவாமி ரோமாபுரி என்னும் பட்டணத்திலே வந்து யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? அப்படியே ரோமாபுரி பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டுவார் குலம் பிறந்தவர் தான் மன்னார் குலமதியில உதித்தவர் மன்னார் குலமதியில உதித்தவர் தான் மாடவண்ணார் என்பவரோ மாடவண்ணர் என்பவரோ பிள்ளை விண்ணவரோ மன்னவனும் தேவியோ மகிழ்ந்து வாழ்ந்து வாராங்கோ மன்னவனும் தேவியோ உடனே வாழ்ந்து வாராங்கோ என்னை போலோ என்னை பிரியா தோழர் போலோ நல்ல நாரும் போலோ உருத்தமுடன் ஆண்டு வாராகமு நல்ல சதையும் போலோ அயோத்திய பட்டணத்தில் ஓமாபுரி பட்டணத்தில் ஹரிராமன் பெயரை சொல்லி அடுக்கடுக்க 1000 செலவு செய்ய 1000 வைக்க 1000 வெள்ளை எடுப்பதற்கு 1000 அங்கே கொடுப்பதற்கு 1000 மந்திரி 64 தாரியோ மந்திரியம் ரணனியா மந்திரியம் ராணியா மட்டும் உள்ள சயனிகளோ பட்டணத்திலே வந்து அந்த மாடவண்ணார் என்பவரும் ஆடிப்பிள்ளையாகப்பட்ட மாடத்தியால் பெண்ணானவளும் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் 1000 மந்திரி 64 தலையாரியோடு வெள்ளை எடுக்க 1000 பேர் செலவு செய்ய 1000 பேர் துணி துவைக்க 1000 பேர் ஆத்துல கொண்டு கொடுக்கதற்கு 1000 பேர் 1000 பஞ்ச கல்யாணிகளோடு அந்த ரோமாபுரி பட்டணம் என்ற அந்த ஊருக்கு பேரு ரோமாபுரி பட்டணம் இல்ல. அப்ப என்ன பேருன்னு? அந்த ஊரோடைய சொந்த பேரானது ராமாபுரி பட்டணம் தான் பார்த்துக்கோ. ராமாபுரி பட்டணம். ஏன் அதுக்கு ரோமாபுரி பட்டணம்னு பேரை மாத்தி வச்சாங்கன்னா என்ன விவரம்? அந்த ராமபூமானுடைய பேரை தலையில சொல்லி அடிச்சு கூப்பிட்டத மாதிரி இருக்கும் பார்த்துக்கோ. எப்ப பெரியவங்க பேரை சொல்லி கொள்ள கூடாது இல்லையா? அதுக்குத்தான் சரிதான் ரோமாபுரி பட்டணம் என்று மாத்தி வைத்தார்கள். சரிதான்.
அப்படி அயோத்தியாபுரி பட்டணத்துக்கு அடுத்த நகரத்துல ரோமாபுரி என்னும் பட்டணத்திலே வந்து சுவாமியே இவ்வளவு சொத்து சுகத்தோட அரசு பரிகாரம் செய்து வருகிறார்கள். எப்படி என்ன அப்படி அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய காலத்தில் அவருக்கு ஒத்தகித்தான் ஒரு மகன், ஒத்தகித்தான் ஒரு மகன், ஒரு மகனா வளர்ந்த மகன், தாய நல்ல தனமகன், ஜெகமுத்து பாலகன், ஜெகமுத்து சிறப்புடனே வாழ்ந்து அவனோ சிறப்புடனே வாழ்ந்து வாரா. அவனுக்கு ஒரு வயதா இரு வயதாக மொத்தம் 3 வயதுமாச்சு. ஜெகமுத்து பாலனுக்கு 3வது வயதில் இறக்கி காது போத்தீங்க முத்தால கம்மலை இட்டோங்க. நாடு நல்ல வயதுமாச்சிங்க. ஜெகமுத்து பாலகனுக்கு நடந்து விளையாடுவாராங்க. 5 நல்ல வயதாச்சிங்க. 5 நல்ல வயதுமாச்சி. ஜெகமுத்து அருவி பள்ளி படித்தாங்க. ஆறு நல்ல வயதுமாச்சி. அரிச்சுபடி 7 நல்ல வயதுமாச்சி. ஏட்டுப்பாடம் எழுதுவாராங்க. 8 நல்ல வயதுமாச்சி. ஏட்டுப்பாடம் எழுதுவாராங்க. 9 வயதுமாச்சி. வளையது எழுதுவாராங்க. 12 வயதுமுள்ள வயது 2 பலகளையும் தான் படித்தாங்க. ஜெகமுத்து பாலகனோ பாலகனோ ஜெகமுத்து பாலகனோ பாலகனோ 12 வயதுக்குள்ள வயதுக்குள்ளே பலகளையும் தான் படித்தான் படித்தாங்க. ஆனைய தங்குதிரைய தங்குதிரைய எந்த தொழில் படித்தான் தொழில் படித்தாங்க. பள்ளிடம்பு சிலம்பு தோழில் சிலம்பு தோழில் வரிசையாக தான் படித்தான் படித்தாங்க. அறியாத பாடமெல்லாம் படித்து வாரார் ஜெகமுத்து. எழுதி வாரார் ஜெகமுத்து. 16 வயதுக்குள்ளே 16 வயதுக்குள்ள ஜெகமுத்து பலகளையும் ஆண்படித்தார் ஜெகமுத்து. பலகளையும் 16 வயதுக்குள்ளே ஜெகமுத்து பாலகனானவன் பலகலைகளையும் தான் படித்து ஐயோ ஜெகமுத்தாகிய பாலகனானவன் ஆமையா 16 வயசுல எப்படி இருக்கான் பையன்? ஏப்பா அருமை மீச குறும்பு பார்வை திருட்டு முழிய உருட்டி முழிக்கான். உருட்டி முழிக்காம பாத்துக்கோ. சாதாரண வயசா தேவனூர் வயசுனே. திருட்டு முழிய பையன் உருட்டி முழிக்காம பாத்துக்கோ. ஏப்பா இருக்க மாட்டான். வெடுக்கு புடுக்கு வெடுக்கு புடுக்குன்னு வர உனக்கு உட்காரம் கூட்டாளி. அப்பேற்பட்ட ஜெகமுத்தாகிய பாலகனானவன் 16 வயதுக்குள்ள பலகலைகளையும் தான் படித்து தான் படித்தோம். ஆமா ஒரு பெத்தவளுக்கு ஆமா பிள்ளை 16 வயசாயிடுதுன்னு வை என்ன என்ன நினைப்பா? எப்ப என்ன நினைப்பா என்ன நினைப்பா? அவனை கையிலே பிடிக்க மாட்டான். ஏப்பா என் பிள்ளைக்கும் காணுமா என் அதிகாரி 46 அப்படின்பா.
அந்த ரிஷகமுத்து பாலகனுக்கு 16 வயசு ஆன உடனே பெத்த தாயானவள் எப்படி என்ன செய்வா? ஏ அப்பா, ஏ அதிகாரி, ஏ நாம் பெத்த மவன, ஐயா என்ன ஒரு அழகோடு இருக்கா பாத்துக்கோ அப்படின்னு கொஞ்சுவா பாத்துக்கோ. அவ கொஞ்சும் போது பையனுக்கு எப்படி இருக்குமுங்க? அம்மா அம்மா அவ்வளவு கொஞ்சுதான் நம்ம என்ன அழகாவா இருக்கோம்னு போய் கண்ணாடிய போய் பாப்பான். கண்ணாடிய போய் பார்த்துட்டு எந்த நேரம் பார்த்தாலும் கையில என்ன இருக்கும்? ஒரு பல்லு வச்ச சீப்பு ஒண்ணு இருக்கும். சீப்பு இருக்கும். பேண்டே போட மாட்டான் பே. எப்போ வயிறு வலிக்காது? அந்த பேண்ட் இல்ல, பேண்டுப்பா. முழுக்கால் டவுசர். முழுக்கால் டவுசர். இப்ப தமிழ்ல முழுக்கால் டவுசர்னு வந்திருக்கும். அப்படியா? சாக்ஸ்னே பேண்டே போட மாட்டான் பையன். பேண்டே போட மாட்டான் பாத்துக்கோ. ஆமா, 1000 தரம் சோடிக்கு சோடியா சட்டைக்கு மேட்சா பேண்ட் போட்டு வரும். ஏப்பா கர்ச்சிப்புல மட்டும் பவுடரை தட்டிட்டான். போடுறத போடு. கர்ச்சிப்புல மட்டும் பவுடரை தட்டி அம்மா பேண்ட் பைப்புல மடிச்சு வச்சுட்டு சிம்பிளா ஒரு கண்ணாடி ஒண்ணு இருக்கும் பாத்துக்கோ. அந்த கண்ணாடிய வச்சு மூக்குக்கு போவானோ வேச மூஞ்சி அப்படியே தொடச்சிட்டு பவுடர் அள்ளி போட்டுட்டு போய் சீவிட்டு மறுபடியும் கண்ணாடிய பாப்பான். சாயந்தரம் 4 மணி ஆயிடுதுன்னு வை, பையனுக்கு அதான் வேலை. உடுக்காரன்னா என்ன வேலைங்க? அந்த சாமண்டி பாக்ஸ் உள்ள வந்து கண்ணாடிய வச்சிருக்கான் பாத்துக்கோ. எல்லா அழகு பொருளும் அந்த டப்பாக்குள்ள தான் இருக்கு. அங்க அந்த இன்ட்ரோல் பெல்லுன்னு ஒண்ணு விடுவாங்க பத்தியா? ஒண்ணுக்கு பல்லு. என்ன பல்லு? ஒண்ணுக்கு பல்லு. ஓ, அந்த இன்ட்ரோல் பெல்ல போய் அந்த ரீசஸ் பல்லுல எடுத்து சீவிக்கணும், பவுடரை போட்டுக்கிடுவோம். மறுபடியும் எந்த நேரமும் குளிச்ச முகமாதாமியா இருப்பான். ஏன்னா நம்மள மாதிரி வயது பையனை கூட நம்பிடலாம். இந்த உடுக்காரப்ப நம்பவே முடியாது. அதான் சொல்லி இருக்காங்க. ரிஷகமுத்து பாலகனுக்கு 16 வயதுல கண்ணி நல்ல கலியாணோ ஐயோ கலியாணோ கைபிடித்து பார்க்க வேண்டும் நம்மம்மா வேற ஜகனே கண்ணி நல்ல கலியாணோ கைபிடித்து பார்க்க வேண்டும். மாலை நல்ல கலியாணோ மாலை நல்ல கலியாணோ மனம் முடித்து பார்க்க வேண்டும் மன்னவாகே. பார்க்க வேண்டும் நம்மம்மாவன் ஒரு மகனோ முத்து வாழனே திருப்பூட்டி பார்க்க வேண்டும். திருப்பூட்டி பார்க்க வேண்டும். ஐயா திருமணங்கள் நடக்க வேண்டும் மன்னவாகே. திருமணம் நடத்த வேண்டும். திருப்பூட்டி
பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்றோ மனமதிலே எண்ணிக்கொண்டு ஆமையோ ஒண்ணு யாரு இருக்கா யார் இருக்கிறா நம்ம சொத்து சுகத்து வசதி வாய்ப்புக்கு தகுந்தாக்குல எங்க அண்ணன் மகளை தான் வந்து கல்யாணம் முடிக்கணும். எப்பா எங்க அண்ணன் கூட பிறந்தா அவனை தான் கல்யாணம் முடிக்கணும். உங்க அண்ணங்க மலையா நீ கல்யாணம் முடிப்ப? ஏன்னா அவ மாடிப்புல என்னதா அப்படி மாடிப்புல சொல்லுதாலோ அண்ணன் மோளை கல்யாணம் பண்ணா அவனுக்கு நலக்க சோம்பல் சித்த போட்டுல பொண்ணு கட்டினதா அப்படி ஒரு சிலவன் கட்டிக்கிட்டு இருக்கான். நல்லாவே அப்படி கட்ட மாட்டான். அப்படியா? அம்மா அதனால அம்மா ஏன ஓ ரஜகமுத்துக்கு அம்மா தாய் மாமா மகா ஏதோ உன்னையத்தான் சொன்னாங்க. ரஜகமுத்துக்கு இப்ப தாய் மாமா மவா தாய் மாமா மகா அவ பேரு தான் மகிழம்பூ. பார்த்து அவ அம்மாவோட பிறந்த அண்ணன் மவா. யார் அம்மா கூட பிறந்த? எப்ப மாடிப்பிள்ளையோட அண்ணன் மவானே ரஜகமுத்துக்கு அம்மா மாமா மகா பாத்துக்கோ. சரிதான். அவதான் மகிழம்பூ பெண்ணானவன். மகிழம்பூ பெண். அவ அண்ணன் மகளை கொண்டு வந்து ஏன் மனம் முடிக்கணும்னு நிக்கா? என்ன வரும்? அண்ணன் மகாதான். ஆமா நாளைக்கு கீழே கிடக்க அன்னைக்கு தலைய தூக்கி தண்ணி கொடுப்பாளாம். பாத்துக்கோ தலைய தூக்கி தண்ணி கொடுப்பா. இந்த சொரிமுத்தி விட்டு நடக்கான்னு கேளு. அண்ணன் மகா தலைய தூக்கி தண்ணி கொடுப்பா. பாத்துக்கோ ஏன இப்ப நினைக்காங்க அண்ணன் மகா தலைய வந்தானா அண்ணன் தம்பி மவா வந்தானா தலைய தூக்கி தண்ணி கொடுப்பான்னு. அடுத்தவா வந்தானா அடுத்தவளுக்கு பயந்து ரெண்டு அன்னத்தையும் பருக்கையும் கொடுத்துருவா. பாத்துக்கோ இவ அண்ணன் தம்பி மவா வந்துட்டான்னு வையி நீ எங்க அப்பனுக்கு தங்கச்சி தானே எங்க அப்ப எச்சிப்பால குடிச்சு வளர்ந்தவா தானே அப்படின்னு பாத்துக்கோ. ஏத்த எல்லாத்துக்கும் வந்துடுத சாவு உனக்குன்னு வரல. ஏத்த மாசம் 1000 ரூபாய் பென்ஷன் பாத்துக்கோ. ஏத்தே உங்க கூட சேர்ந்தவெல்லாம் பேட்டாவல சுடுவாட்டுக்கு ஏடி என்ன சொல்லுத? சுடுவாட்டுக்கு போக சொல்லுதியா? கோயிலுக்கு வில்லு பாக்கத்த அப்படின்னு காட்டி மறைச்சு பேசிடுவாளாம். அதனால அந்த ரஜகமுத்து பாலகனுக்கு அவன் அண்ண மகளாகப்பட்ட மகிழம்பூவை மனமுடித்து வைக்க வேண்டும் என்று பேசி மனமுடித்து வைத்த போது அந்த ரஜகமுத்து பாலகனானவனுக்கு அவோ மாம மகா மகிழம்போ மகா மகிழம்போ மனம் முடித்து வைப்பாரே. கண்ணி நல்ல கல்யாணம் கண்ணி நல்ல ரஜகனுக்கு கைபிடித்து வைப்பாரே. கல்யாணம் மனம் முடித்து வைக்காங்கன்னு சொல்லுதாங்க. என்ன வரும்? அந்த காலத்துல நடந்த கல்யாணம் பூரா இரவுலதான் நடந்துட்டு பாத்துக்கோ. இப்ப அதான் ரொம்ப லேட்டா இருக்கும். என்னத்துக்கு? இரவுல நடந்தா சாப்பாடு கால் வராதுடா. அப்படிலாம் இல்ல. இரவு வேளையில தான் பிரம்ம முகூர்த்தத்துல அதிகால வேளையில தான். இப்ப காலையில் 4 மணிக்கு அந்த காலத்துல பூரா கல்யாணம் நடந்திருக்கு பாத்துக்கோ. இப்ப எப்ப கல்யாணத்தை முடிக்காங்க? இப்ப அதிகாலைல 10 மணிக்கு 12 மணிக்கு உச்சி மத்தியானம் போல கல்யாணம் நடந்து எல்லா பேரும் சாப்பிட வந்துருந்தாம. இதுக்கு இதுக்கு பயந்தே நாம கல்யாணம் கூட்டிட்டு போய் முடிக்காம வச்சிருக்கோம். சில ஊர்ல எப்படி நடக்கு தெரியுமா? சாயந்தரம் 3 மணிக்கு நடக்கும். எந்த ஊர்லனே? அது எல்லாம் பக்கத்து ஊர் தான். சைடுகார ஊர்ல. அதனால காலை நல்ல கல்யாணம் கைபிடித்து பார்த்தாங்க முத்து பாலனுக்கு மகிழம்பூ பெண்ணாளை முடித்து வைத்த போது இருந்து நல்ல சாப்பாடு இருந்து நல்ல சாப்பாடு வேறும் விதவிதமா இருந்து வாழாரோகே அப்படியே திருமணம் முடிந்து விருந்து சாப்பாடெல்லாம் போய் அருந்த போனார்கள். அடடா அடடா எப்பேற்பட்ட சாப்பாடு எப்பேற்பட்ட சாப்பாடு. ஏன் உனக்கு
3 நாள் தான் வைப்பாங்க பாத்துக்கோ விருந்து சாப்பாடு. ஆமா எப்படி வாய பழக்க என்னது விருந்து சாப்பாடுன்னா ஞாபகம் வருது. அப்படியா? ஆமா. ஏன ஓ விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் பாத்துக்கோ. அது என்னன்னா விருந்து மருந்து 3 நாள். இப்போ ஆமா நம்ம ஒரு மருந்து ஏதோ இருக்கு, ஆமா சாப்பிட்டாலும் அது 3 நாள் தான் பாத்துக்கோ. இப்ப அதுக்கு மேல சாப்பிட்டோம்னா இழுத்துரும். காலத்துக்காரனுக்கு அடிக்கடி மஞ்சக்கம்மால வரும், அதுக்கு மருந்து ஏன்னா அவன் அதிகமா மருந்து சாப்பிடும் எல்லா பக்கமும் தொங்கிருச்சு. என்ன செய்ய வியாதியோ வியாதினே காலத்துக்கார ஆமா அதுக்கு அப்பப்போ கொலகப்போ சாப்பிட்டு ஏன்னா திடீர்னு கட்டக்காரனு 3 நாளைக்கு மேல மருந்து சாப்பிட்டான். அவனுக்கு ஒரு சைடு இழுத்துரும், கை அலைவான். என்ன செய்ய ஒரு சைடு வெட்டி வெட்டி இழுத்து. அவன் 3 நாளைக்கு மேல மருந்து சாப்பிட மாட்டான் பாத்துக்கோ. அதுதான் ஒரு மருந்த சாப்பிட்டாலும் 3 நாள் தான். ஆமா விருந்தாளிக்கு போனாலும் ஆமா ஒரு 3 நாள் தான் பாத்துக்கோ. அது என்ன 3 நாள்? ஏன் 3 நாளுங்க? அங்க என்ன வந்த அன்னைக்கு வாழை இல்ல, எப்ப வாழல, மறுநாள் கூவல, எப்ப அவர் பழத்தல, 3வது நாளைக்கு போகலாம் பாலாம். எப்ப அந்த வாழ்க்கையை கேட்கணுமா? ஏன வந்த அன்னைக்கு வாழல, மறுநாள் கூவல, 3வது நாள் நீங்க போகலன்னா ஆமா அது என்ன அர்த்தம்னு கேளு. என்ன சுவாமி? வந்த அன்னைக்கு ஆமா மருமகன் வந்திருக்காவோ, நம்ம மகா வந்திருக்கா அப்படின்னு விதவிதமா தலவாழை இலையில இலையில என்னமெல்லாம் வைப்பாங்க. ஆட்டுக்கறி, சாப்பிட்டுக்கலாம் சொன்ன கோழிக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் வறுவல், எப்பா குடல் வரட்டுனது, சாப்பாடுனே எப்பா நடக்கிறது ஊறுறது நிக்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு படைச்சிருவாங்க. பறக்கையில இருந்து தவளது வரைக்கும் எல்லாம் இலையில தான் நடக்கும். ஆமா என்னன்னு கேட்கலாம். நடக்கையில இருந்து தவளது இருந்து பறக்க வரைக்கும் எல்லாம் இலையில தான் நடக்கும். அப்ப பூரா உனக்கு வச்சு தந்திருக்காவும் நீ சாப்பிட்டுருக்க அப்படித்தானே? சும்மாவா அதான் வவுறு வைகாத்த வரைக்கும் போகுது. போதலானே வஞ்சல் இல்லாம அதான் இப்படி இருந்த வயிறு இப்படி வந்திருக்கு. சரி நானாட்டு விருந்து எனக்கு இல்லடா, இவனே சாப்பிட்டு எனக்காக வந்திருக்கு. ஒரு 3 பேர் இருக்காங்க, எதுக்கு வந்தீங்கன்னே தெரியாம இருக்கு. அது அவங்க செய்வினை கோளாறு. ஆமா. ஏன அந்த விருந்து சாப்பாடு வந்த அன்னைக்கு தலவாழை இலையை விரித்து விரித்து ஒரு கோழிக்கறி, ஆமா ஆட்டுக்கால் சூப்பு, எப்பா ஒரு குடல் குழம்பு, முட்டை, ஒரு மீன் பொரியல், வேற எப்பா ஒரு ஆம்லெட், ஒரு ஆப்பாயிடு, இதெல்லாம் உணப்படுது இல்லவோ? அவன் கடையில சின்ன சொல்லிட்டு அப்படியா? ஏன்னா அப்படியெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க பாத்துக்கோ. எப்ப அரிசுவை உணவோட கொடுத்திருக்காங்க. மறுநாள் என்ன ஒரு 2 சூடா இட்லி, அம்மா அதுக்கு கொஞ்சம் பழைய கோழி குழம்பு இருக்கும் பாத்துக்கோ. எப்ப அதை தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அத வச்சு மறுநாள் அந்த இலை என்ன ஆகும்? எப்பா அப்படிமா வாடிரும் பாத்துக்கோ. அந்த இலையில வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. சரிதான். அதுதான் மறுநாள் கூவல. அம்மா 3 நாள் தான் பாத்துக்கோ விருந்து. அம்மா 3வது நாள் முடிஞ்சுது. என்ன 3வது நாள் என்னது? என்ன செய்வான்? ஒரு அவியல், அம்மா ஒரு பொரியல், அந்த பழைய சோறு, பழைய சோறா, அம்மா ஒரு பச்சடி, சரி ரசம், மோர், பாயாசத்தோட சாப்பிட்டு, அம்மா சரி ஐயா ஓ வண்டி, அம்மா வண்டி ஒரு 11 மணிக்கு இருக்கு. இருக்கு. 2வது வண்டின்னு சொல்லங்காட்டியும் அம்மா நம்ம பெட்டி மண்ணை தட்டிட்டு எந்திரிச்சிட்டு போயிடணும் பாத்துக்கோ. ஆமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். ஆமா, அதுக்கு மேல இருந்தோம்னா நமக்கு மதிப்பு இல்ல. கிடையாது கிடையாது. அதனால ரஜகமுத்து பாலகனானவனோ ஆமோ விருந்து சாதங்களை எல்லாம் சாப்பிட்டு அவனே அப்படியே 2வது மறுவீடும் சென்று வந்த கையோட ஆமா அந்த மாடி பிள்ளை பெண்ணானவள் அப்படியே இருவேரையும் வேற கொண்டு போய் வைத்தான். எப்பா தனி கொடுத்தோணும். ஏன் தனி கொடுத்தன வைக்கா? அம்பிடுத்தானே என்ன கல்யாணம் முடிஞ்சா அம்பிடுத்தானே? அப்படிலாம் இல்ல. என்ன ஒண்ணு போல வச்சோம்னா ஆமா நாம பாக்குற வர செலவு நம்ம பையனுக்கு தெரியணும். எப்ப 4-3 அவனுக்கு தெரியணும். 4 விவரங்கள் தெரிய வேண்டும். நம்ம இருக்க அன்னைக்கு நம்ம வர செலவு பார்ப்போம். சரி நம்ம போய் சேர்ந்த அன்னைக்கு அதை யார் பார்த்தா? யார் பார்க்க முடியும்? அப்படி என்று நினைத்து அம்மா அந்த மாடி பிள்ளை பெண்ணானவள் அம்மா மகிழம்பூ பெண்ணானவளையும் அம்மா அந்த ரஜகமுத்து பாலகனையும் மறுவீடு வந்த கையோட ஆமா வேற கொண்டு போய் வச்சுட்டா பாத்துக்கோ. வைத்தார்கள். ஏம்னா 4 நஷ்டம்
சரி 4 கஷ்டம் எல்லாம் தெரியணும். ஆமா ஒண்ணு போல வச்சுக்கிட்டோம்னு வை, என்ன எல்லாத்தையும் அம்மாவும் அப்பானுமே பாத்துக்கிடுவாங்க. ஆமையா அப்ப நாளைக்கு நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது இல்லையா? ஒண்ணும் தெரியாது. அதான் சொல்லிருக்காங்க, என்ன முன்னால கஷ்டப்பட்டா பின்னால நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். அதனால முதல்ல எல்லா கஷ்டத்தையும் பட்ட ஆண்ட அனுபவிச்சிடணும் பாத்துக்கோ. பின்னால அப்பனுடைய கருப்பனுடைய அருளால எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அப்ப மாயாண்டி அருள் கிடைக்கணும். அதனால அம்மா மறுவீடு கொண்டு போய் வைத்தா, அம்மா மறுவீடு கொண்டு போய் வைத்த போது சுவாமி எம்மகனே ரஜகமூதே, எம்மகனே ரஜகமூதே என்னோட வார்த்தைகளே எனக்கு எங்க அண்ணன் சீதனமா தந்தாரு. என்ன சுவாமி இப்ப நம்மெல்லாம் ஆமா சீதனமா என்ன கொடுப்போம்? எப்ப நம்ம சீதனமா என்ன கொடுப்போம்? கொப்பரையா கொடுப்போம், பீரவளை கொடுப்போம், ஒரு கட்டில கொடுப்போம், ஒரு ஆட்டை கொடுப்போம், ஒரு மாட்டை கொடுப்போம், கோழியை கொடுப்போம். ஏன்னா ஆடு மாடு நிக்கவங்க வந்து ஆடு மாட்டை கொடுத்துருவாங்க. ஆமா கொடுப்பாங்க. ஆடு மாடு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? கண்ணுக்குட்டி மாடை கொடுப்பாங்களே, கண்ணுக்குட்டி மாட்டை கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு இடம் பொருளை கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் இல்ல. இப்பதான் கேட்டுதானே பே என்ன 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 7.5 பவுன் நகை வேணுமுங்க. பவுனு போதும். ஏன்னா 2.5 லட்சம் ரூபாய் வந்து இது அது என்ன பண்ணும்? 2.5 லட்சம் ரூபாய் சுருளுன்னு கேட்டா சுருலாம். 2.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கொடுத்து அந்த 7.5 பவுன் சங்கிலியும் போட்டு இவன் வாகலாட்ட என்ன 2 லட்சம் ரூபாய் கொடுத்து சும்மாவா இருக்கியா? 2 லட்சம் 3 லட்சத்துக்கு தாலிச்சேன் வாங்கி வச்சிருக்கீங்களா? அப்படியா? நீ அப்ப நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்ற வேண்டியதானே? 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா ஒரு வாழைப்பாய கொடுத்து பத்திருப்பாங்க. அதனால அவரவர்கள் கிட்ட இருக்கத ரொக்க பணமாவும் சீதனமாவும் கொடுப்பாங்க. ஆனா வண்ணார் குலத்திலே பிறந்தவர்களுக்கு என்ன சீதனம்? ஏன்னா 1000 கழுதையும் அவர்களுக்கு அந்த கழுதைய வச்சு பிழைப்பதற்கு செலவு செய்ய ஒரு தெருவையும் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்பா இந்த தெருவுல இவ்வளவு நாள நான் வந்து இனிமேல் நீ இத பார்த்து நீ பிழைச்சுக்கோன்னு வழிய காட்டி விடுவாங்க. அப்படி ரிஜகமுத்து பாலகனாகப்பட்டவருக்கு அந்த மாடி பிள்ளைக்கு அவன் அண்ணன் கொடுத்தாரு பாத்துக்கோ. வெள்ளாளர் தெரு வீதி. அந்த வெள்ளாளர் வீதிய பூராமே நீ வச்சு செலவு பார்த்து நீங்க இருவேரும் பிழைச்சுக்கோங்கன்னு கொண்டு போய் கொடுத்தா. அப்படி கொடுக்க வேளையில முதனார் தினத்திலே வந்தோ தான் சொக்காரன் சுபக்காரம் எல்லாம் பஞ்ச கல்யாணியே பத்தி கொண்டு ஆத்துக்கு சென்று பஞ்ச கல்யாணியை பத்தி கொண்டு செலவு செய்ய வாரார்கள். அத பார்த்தான் ரிஜகமுத்து. ஏ மகிழம்பூ, ஏடி அம்மா, ஏ மகிழம்பூ என்னங்க அடிய கேட்டு சோர கட்டடியோ 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 கண்மணிய மகிழம்பூவ 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 அடியடிய கண்மணிய என் மகிழம்பூவ அரிய கழுத பத்தும் நல்ல கம்படடி கம்படடி அடியே கம்படடி கண்மணிய மகிழம்பூவ மகிழம்பூவ அம்மா மகிழம்பூவ கண்மணிய மகிழம்பூவ அடியே மகிழம்பூவே ஏ அடி அம்மா மகிழம்பூவ கழுத
கழுதப்பத்தும் கம்படடி ஆறாம கை கூடடி மூத்து சொன்ன போதோ கழுதப்பத்தும் காராங்கம் கழுதப்பத்தும் காராங்கம் மகிழம் பூவாய் கொடுத்தாய் அந்த மகிழம் பூவா காராங்கம் இந்தாங்க சாமி இந்தாங்க சாமின்னு கொடுங்க ஐயா. ஓ நீங்க ஆமா உங்க அம்மா உங்களை பச்சை தண்ணி ஆமா பழைய கஞ்சியே குடுக்காம வளர்த்திருக்காங்க. எப்ப நம்ம சூடா உனக்கு ஆக்கி போட்டுருக்காவ அத்தா நம்ம வீட்டுல நேத்து வச்ச பழைய கஞ்சி தான் கிடக்கு. அதனால நான் வெள்ளாளர் வீதியில போய் அம்மா சலதிட்டு சரி சலவை செய்ய அழுக்கெடுத்து துணியை எடுத்து வாங்கிட்டு அம்மா சாதமும் கறி குழம்பும் வாங்கிட்டு வாரம்னு சொன்னா. எப்பா சட்டியில சாதம் பெட்டியில குழம்பு வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வாரம் என்று சொன்னா மகிழம்பூ. சரிதான் நீங்க போங்க. ஆமா கரெக்டா மணி 12க்கு நான் ஆத்துக்கு வருவோம் பாத்துக்கோ. எப்பா நீங்க துறைக்கு போங்க அத்தா நான் உங்களுக்கு துறைய தேடி வருவோம்கா. துறைக்கு போங்க உங்க துறைய தேடி நான் வாரமுங்க. என் துறை அப்படிங்க. அதனால மகிழம்பூ பெண்ணானவள். ஆமா அந்த மகிழம்பூ பெண்ணானவள் அந்த மகிழம்பூ பெண்ணானவளானவளோ அந்த மகிழம்பூ பெண்ணானவளோ பெண்ணானவளோ என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன சுவாமி அந்த வெள்ளாளர் வீதி நம்மளுடைய அப்பாவுடைய வீதி. நம்மளுடைய அப்பாவுடைய வீதிக்கு ஆமா நாம இப்படியே போனோமேயானா என்ன சுவாமி சொல்லுவாங்க பாத்துக்கோ. என்ன கல்யாணம் முடிஞ்சு ஆமா நகை நட்டெல்லாம் அப்படியே வச்சிருக்கணும். ஆமா அங்க கடத்தை வாங்கிட்டு அங்க கடை வாங்கி நல்லா வீட்டை போட்ஸா கட்டுவாங்க. சரி என்ன செய்வாங்க? எப்பா மர்மம் வந்த 3ஆம் நாளே அம்பட்டி அடை வச்சு வித்துருவோம். அம்படத்தையும் அடை வச்சு அந்த கடத்தை அடைச்சிட்டு பிறகு ஆமா நகையை திருப்புவாங்க பாத்துக்கோ. சரிதான் யாரு நம்மள மாறி உள்ள கூட்டாளி பாத்துக்கோ. ஆமா மிடில் கிளாஸ் மேன் நடுத்தர வர்க்கம்னே அப்படியேதான் செய்வாங்க பாத்துக்கோ. இங்கிலீஷ் அப்படி நம்ம வீட்டுக்காரரை கேவலமா பேசிடக்கூடாது. கூடாது கூடாது என்று மகிழம்பூ பெண்ணானவள் என்ன செய்தா என்ன செய்கிறா தெரியுமா? என்ன சுவாமி அப்ப வீட்டுல போட்ட நகைகளை அத்தனையும் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று வேணுமென்று மகிழம்பூ பெண்ணானவள் என்ன செய்கிறா தெரியுமா? என்ன சுவாமி அவளோ செப்புக்குள்ளடைத்து வைத்தானே குள்ளடைத்து வைத்தானே வர்ணப்பட்டுடு குள்ளடைத்து வைத்தானே வர்ணப்பட்டுடு நிகழ்த்தாடே பட்டுடு தீங்கே போட்டோமே காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பட்டுடு தீங்கே கனகாமரன் சட்டை போட்டாங்க கனகாமரன் சட்டை போட்டா காஞ்சிபுரம் பட்டுடுத்தீங்க கனகாமரம் சட்டை போட்டாங்க கனகாம்பரம் சட்டை போட்டா மயிலம்பூ பெண்ணானவள் காஞ்சி பட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டா சட்டை போட்டா. அப்பமெல்லாம் காஞ்சிபுரத்துலதான் பட்டு பார்த்துக்கோ. எப்பா காஞ்சிபுரம் பட்டு ஆமா சரிதான். இப்பமெல்லாம் என்ன எங்கெங்கெல்லாமோ போய் எடுக்காங்க. எப்ப வண்ணாரஸ் பட்டு செல்வராணி பட்டு வேற பரணி பட்டு
அந்த கடையெல்லாம் போய் எடுத்துருக்கோம்னே. அதான் ஆலங்குளம் செல்வரன் நமக்கு ஃபேமஸ். யாருக்கு எடுத்து கொடுத்த? ஏன்னா யார் அக்கா தங்கச்சி இல்ல, எங்க அம்மா இல்ல, அவங்கள தவிர மத்த எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருப்பேன். ஒரு நாள் கூட நான் அப்படி பட்டு எடுத்து கொடுத்த பார்த்தது இல்லப்பா. எப்பா பீரோல வந்து திறந்து பாருங்க. பட்டு எடுக்க பொம்பளைய கூட்டு போவான். உங்களை கூட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்து தரணுமா? ஓ அந்த காலத்துல ஆமா காஞ்சிபுரத்துல பட்டு ரொம்ப ஃபேமஸ் பார்த்தோம். எப்பா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுதான் காஞ்சி பட்டு உடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டா. எப்பா சட்டை போட்டா தன் அழகு காணாது என்று தங்க நகைகளை எப்படி போட்டுகிறார் தெரியுமா? எப்படி எப்படி என்ன? அவ தலையில சட குச்சி சட நாகம் சட பிள்ளை ராக்கோடி ஆளாம்பூவா ராக்கோடியா ஆளாம்பூவா களத்துக்கு கர்மங்களாம் கண்ணாடி வளையல்களா காத்தில குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன தட்டுமிட்டா கொன்ன தட்டுமிட்டா மூக்குக்கு மூக்கூத்தி பிள்ளாக்கா களத்திலே அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கடிகார சங்கிலியா அலங்கார தாயத்தோட கையதிலே அவன் காப்பு பவுன் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டர காப்பு மிட்டா மோட்டார் நல்ல வளையலிட்டார் நல்ல வளையலிட்டா 5 நல்ல விரல்களுக்கும் 5 மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா பாலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி மிந்தாங்கியே புத்துவம்மா மூடிகளா அவ இழுத்து சங்கிலி மாட்டினா சங்கிலி ஊட்டினா தாள பொலி கொத்து சார பொலி ஏத்த சந்தன காப்பே அவ இடுப்பில் ஒட்டியும் சேகாப்பே யாரு செய்த தட்டார் செய்த மதுர ரத்தின புதுக்கள் வேலை மாறாத சொல்லு மீறாது மதுர ரத்தின புதுக்கள் வேலை மாறாத சொல்லு மீறாது நல்ல மதுர ரத்தின புதுக்கள் வேறு மாறாத சொல்லு மீறாதே வளத்தில் தாலி முதல் பீலி வரையே தாலி முதல் பீலி வரை தங்க காலே அலங்கரித்தா ஐயனே பீலி மோதல் தாலி தவற முதல் பீலி வரைக்கும் மகிழம்பூ பெண்ணானவள் தங்கத்தினாலே அலங்காரங்களை செய்தோ அந்த மகிழம்பூ பெண்ணானவளோ அவ அன்ன பெட்டி கையிலடு அன்ன பெட்டி கையிலடு ஆடு கண்ட விலகிடும் அடுத்தாரோடு பேச மாட்டாங்க மாடு கண்ட விலகிடும் யாருடனே பேச மாட்டாங்க வாராள மகிழம்பூ சட்டியும் பெட்டியோடு அண்ணன் வாங்க வேணும் வேண்டோ வெள்ளாள ஐயா வெள்ளாள வாராள மகிழம் போவாங்க அடடே மாறாளே வெள்ளாளருடைய விதிக்கு மகிழம்பூ பெண்ணானவள் வந்தா ஆமையோ
ஆத்தா ஏ நாச்சியாரம்மா நாச்சியார 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 ஆத்தா ஏ நாச்சியாரம்மான்னு அம்மா ஏ அம்மா ஏ அம்மா நாச்சியார யாரம்மா நாச்சியார நாச்சியாரம்மா அப்படி கூப்பிடுதா மகிழம்பூ. ஓ அந்த மகிழம்பூ பெண்ணானவள் கூப்பிடுதா பாத்துக்கோ. அப்போ என்ன வெள்ளாளர் வீதியில இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் என்ன என்னட்டி இன்னைக்கு புது சவுண்டா கேக்கு. ஒண்ணுல நாச்சியாரம்மோ வெளியே வாங்க. ஆத்தா ஏன் நாச்சியாரம்மா நான் தான் உங்க பிள்ளை மகிழம்பூ வந்திருக்கேன். நான் தான் உங்க பிள்ளை மகிழம்பூவா? என் பிள்ளை மகிழம்பூனா எங்கேயோ கேட்ட பேரு கணக்கா இருக்க. ஏன் என்ன மாடி பிள்ளையும் மாடு பெத்தெடுத்த திருமகனுக்கு இப்ப புதுசா கல்யாணம் முடிஞ்சுதே. ரசகமுத்து பொண்டாட்டி அவள் அப்படிதான் சொல்லுதாலும் புருஷன் பேரை சொல்ல மாட்டா பாத்துக்கோ. எப்ப பெண்ணா பிறந்தவா? புழுவுனாலும் கொஞ்சம் பொறுத்து புழுவு. நான் தான் மகிழம்பூ பெண்ணானவள் தான். ஆமா அந்த மகிழம்பூ பெண்ணானவள் சொன்ன உடனே சொன்ன போது ஏன் நீ ரஜகமுத்து பொண்டாட்டியா? அம்மா அவள் தானா? ஆமாத்தா அம்மா நான் தான் அவருடைய மனைவி. அம்மா எட்டி வா என்ன நீ என் சொந்த பிள்ளை மாநிலா. சரிதா வா உட்காருன்னு காலையில அம்மா அன்னைக்கு பாருங்க மாதாந்த வெள்ளி. எப்ப மாதாந்த வெள்ளி? மாதாந்த வெள்ளினா என்னது? எப்ப கடைசி வெள்ளியான? கடைசி வெள்ளிதான் மாதாந்த வெள்ளி. ஐயோ எனக்கு தெரியாம போச்சே. ஏன் உனக்கு தெரியாதோ? ஆஹா ஊர்லாம்பட்ட வாய் பேசணும். நான் என்ன வெள்ளிக்கெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். சர்ச்சுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். அப்ப கோயில்ல காலையில ஈவார் வாங்க கூடாது. ஆயிரத்துக்கிழமைனா போதும். ஆயிரத்துக்கிழமை நான் போய் கரிசாவிட போயிருவேன். அப்படியா? அதனால மாதாந்த வெள்ளி என்றாலே மாத கடைசியில வரக்கூடிய வெள்ளி தான் அந்த மாதாந்த வெள்ளி. மாச கடைசி வெள்ளி அன்னைக்கு வெள்ளாளர் வீதியில என்ன செய்வாங்க? காலையில எள்ளு பொடியும் சோள தோசையும். அப்ப எவ்வளவு போட்டிருப்பாங்க? 4 சோளத்தை நனைய போட்டு அரைச்சு தோசைய சுட்டா எவ்வளவு கணம் இருக்குமுங்க? 7 சோள தோசை தான் இருக்கும். அப்போ ஒரு தோசை எத்தான் தண்டி இருக்கும்? இனியனை விட்டு எரிஞ்சோம்னா அவன் பொட்டுன்னு போயிருவான் பாத்துக்கோ. அத்தான் தண்டி சுற்றுப்பாப்பா தோசைய. நல்லா தானே இருக்கான் அவன் உனக்கு காண்டு. அது 4 சோளத்துக்கு 7 சோள தோசை தான் பாத்துக்கோ. அப்பதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை சொட்ட தோசை. இத நீ சொல்லிரு, உனக்கு பங்கு நான் 3 தாரேன். 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை சொட்ட தோசைன்னு விறுவிறுன்னு சொல்லிடணும் பாத்துக்கோ. விறுவிறுன்னு சொல்லிடணும். என்ன விறுவிறுன்னு? சொல்லுங்க பாப்போம். என்ன விறுவிறுன்னு? விறுவிறுன்னு நான் விறுவிறுன்னு நான் சொல்லல. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை சொட்ட தோசைன்னு சொல்லிரு பாத்துருவோம். விறுவிறுன்னு 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை சொட்ட தோசை. விறுவிறுன்னு அப்படியா? விறுவிறுன்னு சொல்ல சொன்ன சொல்லிட்டோம். சொல்ல பாப்போம். மறுபடியும் சொல்றேன் கேளு. விறுவிறுன்னு என்னது விறுவிறு? 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அது ஒரு தோசை சொட்ட தோசை. அப்படிலாம் இல்லையா? படபடன்னு திட்டாம சொல்லணும் பாத்து. படபடன்னு 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை சொட்ட தோசை. அந்த இதுல ஆமா அந்த சோள தோசையும் எள்ளு பொடியும் வச்சு கொடுத்தா பாத்து. எப்ப விக்கிறோம்ல? ஏன் விக்குது? எள்ளு பொடி அப்படிங்கும். அப்படிலாம் விக்காத பின்ன. அதனால மகிழம்பூ பெண்ணானவள் காலையிலேயே சாப்பிட்டா. ஆமா அம்மா எம்மா ஏ மகிழோ, இந்த நகை பூரா உங்க அப்பா வீட்டுல போட்டது தானா? எங்க அப்பா வீட்டுல போட்டதுதான். ஆமாத்தா, எங்க அப்பா வீட்டுல போட்ட நகை தான் இந்த நகை பூரா பாத்துக்கோ. அதனால உங்க மாமா எப்படி கொணும்? எங்க மாமா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷனா? எங்க அப்பாவுக்கும் மேல. எங்க அப்பாவுக்கும் மேலங்கா? ஏன் உன் மாமியா எப்படி கொணும்? எங்க ஆத்தாவுக்கு மேலதாயி. உங்க அம்மாவுக்கு மேல இருக்காளா?
உன் புருஷன் எப்படி குணம்? அவர் குணத்தை இன்னைக்கு தான் பார்க்க போறேன். அவர் குணத்தை இன்னைக்கு தான் பார்க்க போறோம்னா உருண்டுட்டே வருவாரு. ஆ. இதான் பார்க்கணும். அவரோட குணத்தை நான் இன்னைக்கு தான் பார்க்க போறோம்னா மகிழம்பூ பெண்ண ஆனவள். அவன் இருந்தாலும் அவன் நேரம் இருக்காதுல்ல. அதனால மகிழம்பூ பெண்ண ஆனவள் ஆமா. அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா, ஆ. யாத்தா என்ன சாப்பாட போடுங்க நான் போறோம்டா. என் புருஷன் வெயிட் பண்ணுவாரு. அவர் துறையில நிக்காரு, பசி தாங்க மாட்டாவோ, நீங்க சாப்பாட போடுங்க நான் போறோமுங்க. என் புருஷனுக்கு கொண்டு போறேன். எட்டி என்ன சாமி ஆத்துக்கு குளிக்க போயிருக்காவோ, போயிருக்காவோ வாயாண்ட பிள்ளையோட பிள்ளையா இருந்து சாப்பிட்டுட்டு ஆமா. இந்த சாப்பாட உன் கணவனுக்கு வாங்கி கொண்டு குடுட்டி வாங்கி கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னா மகிழம்பூவிடத்துல அம்மா. பிள்ளையோட பிள்ளையா உட்கார்ந்து சாப்பிட்டா அம்மையா கேட்கவா செய்யணும். பொம்பளைய போறோம் பேசினான்னு அங்க பாரு கதை என்ன நடக்குன்னு கூட சேர் போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நிலைய முடுக்கணே. ஏக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கோயில கூட நடக்கு, வில்லு பாட்டு வைக்காங்க. அம்மா. சாமி எப்படி பிறந்தாங்க வச்சாங்கன்னு தெரியணும். வருஷம் எல்லாம் ஒரே மருதனே படிக்கிய பிறன்னே வருஷமா அப்படியெல்லாம் இல்லையா? போன வருஷம் சொன்னது இந்த வருஷம் சொல்ல மாட்டோம். ஆமா கதை டிஃபரெண்டா கொண்டு போகணும்லையா? யாருமே இங்க கதை கேட்கல, பூரா பேச்சுதான் நடக்கு. அதனால அந்த மகிழம்பூ பெண்ணானவள் இருவேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மணி எத்தனை? கரெக்டா மணி 3:04 மணி ஆனது பாத்துக்கோ. கோடம் மழை கொடுமையில வச்சு அடிக்கி பாத்துக்கோ. கோடமழை எப்படி அடிக்கி? கொடுமையில வச்சு அடிக்கி கோடம் மழை. அப்படி கோடமழை கொடுமையில வச்சு அடிக்கும் போது அயோத்தியில மழை இல்ல, ரோமாபுரி பட்டணத்திலே மழை இல்ல, பல்லவ தேசத்துல இல்ல, பப்பட தேசத்துல இல்ல, அஸ்தனாபுரியில இல்ல, வடமதுரை, தென்மதுரை, பூமதுரை, கல்கத்தா, காம்போதில மழை இல்ல. வெள்ளாளர் வீதியில மட்டும் மழை வச்சு அடிக்கி பார்த்துக்கோ. யாருக்கு கேடாக? சீதைக்கு கேடாக கோடமழை வந்து விழுகிறது. அப்படி சீதைக்கு கேடாக வந்து போயக்கூடிய வேளையில அந்த ரஜகமுத்தானவன் ஆத்திலே செலவு செய்து கொண்டிருக்கிறான். செலவு செய்திருக்கும் போது அவனுக்கு பசிதான பொறுக்கா, பசி பொறுக்காமலன் முத்து பாலகனோ ஒரு துணி அப்படியே செலவு செய்வானோ. ஆமா மறுபடி எட்டி பாப்பானோ. ஏப்பா கொக்கு தலைந்த மாதிரி எட்டி எட்டி பாக்கான். சொக்காரன் சொக்காரன் ஏ ரஜகமுத்து, ஏ ரஜகமுத்து ஆள சாப்பிடலன்னு சொல்லுதான் கேட்கவே மாட்டேங்கான். அவ எப்ப வர நீ எப்ப சாப்பிட வாடா ஒரு வாய் சாப்பிடுடாங்க. எனக்கு அவ வந்து சாப்பாடு தந்தாதான் நான் சாப்பிடுவோம்னு நிக்கான். சரிதான். இந்த ரஜகமுத்து பாலகன் ரெண்டும் துடி துடி மின்னல் போல கோபம் வளர்த்து புற விசையாதோங்க வல்லையம்மாங்க விசையாதோங்க போல ஜகமுத்து வாழனோங்க வேலையில எலம்பு வெண்ண வேணுவாங்க, வெட்டியில சாதமுங்க, சட்டியில குழம்போங்க, சட்டியில எடுத்து அவ வாராளே. வீட்டுக்கு வந்து பாக்கா என் துறையில அனுப்பாரா? என் துறையில தான் அனுப்பாரோ, வீட்டுல தான் அனுப்பாரோ, என் துறையில தான் அனுப்பாரோ. ஆமையோ நேரம் ஆகுதுல, ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பாரோ. ஏப்பா வீட்டுக்கு தான் வந்திருப்பாரோ. நீனு வீட்டுக்கு வாரா, ஓடோடி வாரா. அங்க வீடு பூட்டி கிடக்கு. அம்மா அடைச்ச கதவு திறக்கல. ஐயோ இன்னும் நம்ம அதிகாரி ஆத்துல தான் நிக்காரு போல. ஆமா அப்படின்னு ஆத்தங்கர வாரா, ஆத்தங்கர போவாதுங்க. பார்த்தான ரஜகமுத்து பார்த்தான மகிழம்பூ பெண்ண அந்த மகிழம்பூவா பெண்ணவளை அடி அடி பாதவத்தி பாதவத்தி முண்டாட்டியே மகிழம்பூவா ஏ காலையில போன வேலை மாலை நேரம் வந்தது என்ன? அதிகாலை
காலையில் போன வேலை அதிகாலையில் அந்தி நேரம் வந்ததே அடியம்மா மகிழம் பூவ விரதம் வாங்க போன வேலை வேலை என்ன இது வரைக்கும் அஞ்சி வாங்க போன வேலை கால நேரம் ஆனதென்ன அடியம்மா மகிழம் பூவ விரதம் வாங்க போகலடி விரதம் வாங்க யார ஒருவனை பார்த்திருக்கானே சோறு வாங்க போகலடி ஏடி ஏடி மகிழம் போவாங்க கஞ்சி வாங்க போகலடி கஞ்சி வாங்க கணவன் மாசம் பேசிருக்கேன் கணவன் மாசம் பேசிருக்கேன் ரஜகமுத்து சொன்ன போதே ரஜகமுத்து சொன்ன போதே அடித்தாள் அடித்திடுங்கோ அவமானமா பேசாதீங்கோ நாளும் கொண்டிடுங்கோ மன்னவாகி பேசாதீங்கோ விரதம் வாங்க போனேன் வேற ஒருவனை பார்க்கலையே அஞ்சி வாங்க போனேன் கலவன் வசம் பேசலையே விரதம் வாங்க போனேன் விரதம் வாங்க போனேன் வேற ஒருவரையும் பார்க்கலையே வேற ஒருவரையும் பேசணும் பன்னீரை ஊத்தி கும்பிளிங்க ஊத்தி கழுவுங்க அத்தானே என்ன அடித்தாலும் அடித்திடுங்க அவமானமா பேசாதீங்க என்ன கொண்டாலும் கொள்ளிடுங்க இல்ல குளம் ஊத்தி பேசாதீங்க அத்தா பேசாதீங்க தான் அப்படி அந்த மகிழம்பூ பெண்ணானவளை என்ன சுவாமி மேலை இசை கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆமா, மேலை இசை கலைஞர்கள் ஆமா எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார்கள். தானே தானே தன்னோ தன்னை தன்னோ தானே தானே தன்னோ சாமி தந்தானே தன்னோ தன்னை தன்னோ சாமி கொண்டாடி எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார்கள். உடனே வாங்க உடனே வாங்க. சாமி கொண்டாடி எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார்கள். அலங்கார தீபாரணை நடக்க இருப்பதினால் சீக்கிரம் வாங்க. ஐயா வேலை நல்ல வேலை ஐயா ஏ
கருப்பையா உனக்கு விளையாடும் சமயம் சாமி கருப்பையாவே ஐயத்து பையில பிறந்த பிள்ளை ஏ சீதையவா வளர்த்த மக அக்கினில பிறந்த பாலனே பிறந்த பாலனே ஏ அக்கினி கருப்பையாவே சாமி பிறந்த பாலனே அலங்கார பூஜை நடக்க இருப்பதனால் பொதுமக்கள் அனைவரும் அம்மன் அருள் பெறுமாறு விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார். ஆலயத்துக்கு உள்ள வாங்க, உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா ஏ கருப்பையாவி உனக்கு வேலையாடும் இது சமயம் சொல்லியா சொன்ன கலைஞர் எல்லாம் ஐயா தெப்பையில பிறந்த பிள்ளை லவங்கருப்பா பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சியோடு நாயான பேசியம்மா அக்கினில பிறந்த பிள்ளை காட்டு கருப்பா ஐயா ஆலமர கருப்பையாவ முறுக்கு மீச முண்டக்கண்ணா ஆடுவாரோ பாடுவாரோ ஊக்கி வைக்கும் கால்களுக்கு தீப்பு சல்லடமா உண்ணி வைக்கும் கால்களுக்கு தீப்பு சல்லடமா கருப்பா மீச முண்டக்கண்ணா அக்கினியில பிறந்த பிள்ளை ஹரிராமன் திருமகனா அழகு பிள்ளை கருப்பையாவ எப்பையில பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை லவங்கருப்பா போன நல்ல கொண்டையழக ஓட்ட முத்து பல்லழக ஏ ஆலமரோ அடியதிலே ஐயா அடியதிலே கருப்பா வந்த ஒரே தெய்வங்கானே சாமி அடியதிலே பெத்தாள சீதையவா ஏ சீதையவா ஐய வரத்தார வால்மீகரி ஆமா சீதையவா போட ஓடியா ஏ பேரு வெட்ட லவங்கருப்பா ஐயா அக்கினியில பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை கருப்பசாமியே சாமி பிறந்த பிள்ளை கருப்பசுவாமி கருப்ப முறுக்கு மீச முண்டக்கண்ணா ஐயா முறுக்கு மீச முண்டக்கண்ணா கண்ணு கேத்த கொண்டக்கண்ணா பிறந்த பிள்ளை சீதையாவா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை லவங்கருப்பா நல்ல கொண்டையழக மீச முண்டக்கண்ணா கண்ணு கேத்த கொண்டக்கண்ணா பிறந்த பிள்ளை நல்ல குதிரையில வேட்டையாடி வாரார வாச கருப்பையாவ 18ஆம் படி கருப்பனோடு தாயான பேச்சியம்மா மாயாண்டி சுடலாய்யா சுடலாத்தொரு தேவதையும் 61 மந்திகளும் ஆடுவாரம் ஆதாளி ஆடுவாரோ புளிய மரத்து சுடலையோடு மாயாண்டி ஐயாவ கருப்பையாவ
சத்தம் போட்டு வாரா மீசம் உண்ட கண்ணா கேட்ட கொண்ட கட்டா வாரார கருப்பையாவ விட்டருவா ஒரு கையில வீச்சருவா ஒரு கையில வாரார வாரார பேரு பெட்ட கருப்பையாவ பேச்சு பெட்ட திருமகனா பொல்லாத சுடலையோடு பேச்சு அம்மா பேச்சு பிரம்ம ராட்சுதையா சினிமா காளி அம்மா அம்பிகையே வெயிலுமுத்தா வெயிலுமுத்தா அம்மனோடு வாரார கருப்பனாயா ஐயா அக்கினியில பிறந்த பிள்ளை அக்கினி கருப்பையாவ ஆடிவாரார் வாடிவாரார் ஆதாளி போட்டு வாரா சாமி ஓடி வாரா ஆடி வாரா ஊழ சத்தம் போட்டு வாரா உனக்கு கச்சமெல்ல வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு கட்டி வரிஞ்சு கட்டி தாமரக்க மணியழகா ஒட்டு கச்ச மவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா ஐயா உச்சியில குல்லாவோ உனக்கு காங்கு கச்ச சல்லடமா ஏ கருப்பையாவே கையருவா உனக்கு வல்லையம்மா சாமி கருப்பையாவே ஜெயப்பாட்டு கச்ச பவள கச்ச ஏ கருப்பா ஓடியா ஓடி கச்ச பவள கச்ச ஏ பவள கச்சே ஓம் பாதத்துக்கு ஒரே நீல கச்சே சாமி பவள கச்சே உனக்கு ஒட்டு கச்ச சல்லடமா ஏ கருப்பையாவே உனக்கு உச்சியில குள்ளாவோ சாமி சல்லடமா மணி வேளக்கில் பிறந்த பிள்ளை வேளக்கில் பிறந்த பிள்ளை சுடராயா ஆண்டி சுடராயா வேட்ட கருப்பசுவாமி வேட்ட கருப்பசுவாமி பேச்சு வெட்ட திருமகனா பேச்சு வெட்ட திருமகனா புளிய மரத்து சுடராயா புளிய மரத்து சுடராயா பேச்சு அம்மா யான பேச்சு அம்மா அக்கினியில பிறந்த பிள்ளை அக்கினியில் பிறந்த பிள்ளை ஹரிராமன் திருமகந்தா ஹரிராமன் திருமகந்தா அழகு பிள்ளை கருப்பனோடு அழகு பிள்ளை கருப்பனோடு சுடராய்யா சுடராய்யா ஆடி வாரார் வாடி வாரா ஆடி வார பாடி வார பேரு பெற்ற கருப்பசாமி பேரு பெற்ற கருப்பசுவாமி பேச்சு பெற்ற திருமகனா பேச்சு பெற்ற திருமகனா பேயாண்டி மாயாண்டி பேயாண்டி மாயாண்டி பணம் முடங்கி சுடராய்யா முடங்கி சுடராய்யா வாரார கருப்பையாவ வாரார கருப்பையாவ ஆடி வாரார் ஓடி வாரா ஆடி வார ஓடி வாரா ஆதாளி போட்டு வாரா ஏ சுடல மாயாண்டி சுடராய்யா மாயாண்டி சுடராய்யா மங்கைவன பேச்சி அம்மா மங்கைவன பேச்சி அம்மா பொல்லாத கருப்பனோடு பொல்லாத கருப்பனோடு அக்கினி மொத்தமாளோ நாயான வெயிலும் முத்தா நாயான வெயிலும் முத்தா உச்சினி மகாளி அம்மா உச்சினி மகாளி அம்மா பட்டு கச்ச பவள கச்ச பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா ஒட்டு கச்ச சல்லடமா உச்சியில குல்லாவோ உச்சியில குல்லாவோ உல்லாச கால்நடையா உல்லாச கால்நடையா தெப்பையில பிறந்த பிள்ளை தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவ வளர்ந்த மாவன் சீதையவ வளர்ந்த மகன் ஐயா அக்கினியில பிறந்த பிள்ளை அக்கினியில் பிறந்த பிள்ளை அழகு பிள்ளை லவங்க ரூபா அழகு பிள்ளை லவங்க ரூபா முறுக்கு மீச முண்ட கண்ணா முறுக்கு மீச முண்ட கண்ணா கண்ணு கேட்ட கொண்ட கண்ணா கண்ணு கேட்ட கொண்ட கட்டா வாழருவா வல்லையம்மா வாழருவா வல்லையம்மா கையருவா படியருவா கையருவா பிடியருவா வெள்ளி பிடியருவா வெள்ளி பிடியருவா விளையாட வீச்சருவா விளையாட
ரூபா தங்க பிடிய ரூபா நல்ல பிடிய ரூபா சதுராடும் கைய சதுராடும் கைய ரூபா வெள்ள நல்ல குதிரையில